நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கியூன் சேனல். இந்த வாரம் திரைக்கு வந்த காந்தா படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ராமா த்ரில்லர் மூவின்னு சொல்லலாம். இது சென்சார் போர்டில் U/A தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிக்கோங்க. இது தமிழ் தெலுங்கு இது ரெண்டுலேயுமே ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் டைரக்டர் வந்து செல்வமணி செல்வராஜ். துல்கர் சல்மானுடைய ப்ரொடக்ஷன், துல்கர் சல்மானுடைய நடிப்பு வெளிவந்த படம் தான் இது. துல்கர் சல்மான் வந்து மெயின் ஆக்டராக நடிச்சிருக்காங்க. ஹீரோனியா பகவதி புருஷன் சமுத்திரக்கனி வந்து நடிச்சிருக்காங்க மெயின் ரோலாக. ராணா பகஜின் ஆக்டர் அவர் தான் வந்து போலீஸ் கேரக்டராக நடிச்சிருக்காங்க. அவரும் ஒரு படத்தில் இந்த ப்ரொடியூசர்னு சொல்லலாம். இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்திங்கன்னா 2.25 மணி நேரம் இருக்குது. இந்த படத்துக்கு ஏன் U/A கொடுத்துருக்காங்கன்னா சென்சார் போர்டில் ரத்தம் தெரிக்கிற கட்சிகள் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது. செக்ஸுவல் கண்டென்ட் காட்டிலும் ஒரு முத்தம் கொடுக்குற கட்சிகள் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான். அதாவது ஒரு 80s 90s காலத்தில் வந்து ஒரு சாதாரண மனுஷனை வச்சு ஒரு சினிமாக்குள்ளே கொண்டு வராது நம்ம சமுத்திரக்கனியான டேரக்டர். அந்த சினிமாக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு உண்டான அகம்பாவம், தலகணம் இதெல்லாம் வந்து ஹீரோக்கு வெளியே வருது. அந்த ஹீரோக்கு வெளியே வந்த நடிப்பு மூலமாக வந்து அவர் எந்த இதெல்லாம் பாதிக்கப்படுறாரு. அதாவது தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்டாக நடக்கிறது தான் அதை அப்படியே எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் நம்ம டேரக்டர். அந்தளவுக்கு பல கச்சிதமாக வச்சுருக்காங்க. அதாவது ஒரு படத்தோட டேரக்டர் வந்து அவருடைய ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அவரை நடிக்க வைக்கிறது தான் ஹீரோ நினைப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து தன்னுடைய மாசுக்காகவும் தன்னுடைய ஆடியன்ஸுக்காகவும் வந்து அந்த ஸ்டோரியவே வந்து பிளாஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லி படத்தோட ஸ்டோரியை வந்து மாஸ் பண்ணி மொக்க பண்ணிடுவாங்க. அப்படின்றது இந்த படத்தில் ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு டேக்லேயும் வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த படத்தோட காலகட்டம் பார்த்திங்கன்னா 1950 நடந்த மாதிரி மெட்ராஸில் நடக்கிற டேரக்டர் சம்மந்தமான வந்து சூப்பராக கட்டியிருப்பாங்க. 1950 செட்டுகள், அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் எடிட்டிங்கள், அப்புறம் காரு, இந்த மாதிரி கேமராஸு, இந்த மாதிரிலாம் வந்து செட்டுகளாக வந்து முழுக்க படத்தில் வந்து கச்சிதமாக கொடுத்துருக்காங்க ஆட் டைரக்டர். அந்த விதத்தில் செல்வமணி செல்வராஜை வந்து பாராட்டலாம் ஆட் டைரக்டர் டீமையும். எடிட்டிங் பெருசாலும் முழுக்க ஒரு செட்டுக்குள்ளேயும் ஒரு 2-3 வீட்டுக்குள்ளேயும் நடக்கிற காட்சிகளை மட்டும்தான் வந்து படத்தை ரன்னிங் டைமாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டியிருப்பாங்க. அது இன்டோரும் அவுட்டோரும் மேக்ஸிமம் இருக்காது. நைட் வர காட்சிகளை வந்து அந்த காலத்து நைட் வர காட்சிகள் மாதிரியே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த 1950 நீங்கள் ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு பழைய கட்டத்துக்கு வந்து கொண்டுட்டு போய் வச்சுருக்காங்க நம்ம டேரக்டர் டீம்ஸு. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்பொழுது ஒரு ஹீரோ மாசான நடிகரை ஒரு மாசான நடிப்பாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க நம்ம துல்கர் சல்மான். அவருடைய நடிப்பும் அவர் வந்து சின்ன கரெக்ஷன் பார்க்குற காட்சிகளாக வந்து எதிர்ப்பு தெரிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு டேரக்டர் மனநிலேருந்து நடித்த சமுத்திரக்கனியை சொல்லி ஆகணும். அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு காட்சியும் தனக்கு தகுந்த மாதிரி எதிர்ப்பிருப்பாங்க. ஹீரோயினி அவங்களுடைய நடிப்பு சொல்லி ஆகணும். எனக்கு ஹீரோயினி வந்து நடிக்கிற காட்டிலும் அவங்களுடைய அழகு சொல்ல போனால் வேறு லெவலுங்க. அந்தளவுக்கு க்யூட்டாக இருந்தாங்க. அவங்களுடைய நடிப்பும் என்னுடைய கண்ணப்பாரு, என்னுடைய வசனத்தை பாருந்த மாதிரி எனக்கு ஒரு பெருமையான ஒரு பொறாமையான இருக்குது அப்படின்னு மாதிரி நம்ம துல்கர் சல்மான் ஒரு டைலாக் சொல்லுவார். அங்கே இருக்க நிலவு அழகா இல்லை உன் முகம் அழகா அப்படின்ற மாதிரி அது மீம்லேயே நிறைய பேர் ஓட்டியிருந்தாங்க. அந்த டைலாக்லாம் வந்து ரசிக்க முடியுமா இருந்தாலும் சில இடத்துல வந்து கடுப்பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து படம் வந்து ஆல்ரெடி இதனால தான் கொண்டிருப்பார் அப்படின்றது ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சவொடனே செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இது புதுவித ஸ்டோரியும் கிடையாது, பழைய ஸ்டோரி தான். துல்கர் சல்மான் தான் கொலையாளி அப்படின்றத நம்ம செகண்ட் ஹாஃபில் வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க. படத்தை பார்த்துருப்பாங்க, ஏன்னா படத்தை பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பெருசாக கணிக்கிற அளவுக்குலாம் இல்லை, பழைய ஸ்டோரி தான் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த படத்தில். 2.25 மணி நேரம் படத்தை வாட்சபிள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவிலேருந்து எடுக்கப்பட்ட கதைன்னு சொல்லணும்னா நீ யோசிக்கணும். தமிழ் சினிமா காட்டிலும் தெலுங்கு சினிமா வந்து டைரக்டர் வந்து எந்தளவுக்கு சப்பையாக போரிங்காக எடுப்பாங்கன்னு அது இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்தளவுக்கு போரிங்காக ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக போச்சு. ஆக்ஷன் கேமரா அந்த ஸ்டோரி பேஸு உங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது, 2 பேரும் கிளாஸ் ஆகிற மாதிரி இந்த காட்சிகள்லாம் வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து போரிங்காக போகும். அவர் ஹீரோ வந்து ஹீரோயினியை கொலை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் டார்கெட் பண்ணுவார் அப்படின்றத படத்தோட காட்சிகளாக வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு ஆர்கியூன் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5 தருவேன். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். உங்களோட